அனைவருக்கும் வணக்கம். இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மிக்க நன்றி. அறப்போர் இயக்கம் இன்றைய தினம் தேர்தல், வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026க்கு முன்பாக அனைத்து அரசியல் கட்சிகளும் ஊழல் ஒழிப்பு சம்பந்தமாக என்ன வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும், என்ன எதிர்பார்க்கிறோம் என்பதை ஒரு தேர்தல் அறிக்கையாக, ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவாக இன்றைய தினம் வெளியிடுகிறோம். இந்த தேர்தல் அறிக்கையுடைய ஒரு சுருக்கத்தை, என்ன முக்கியமாக சிவில் சொசைட்டியிலேருந்து அரசியல் கட்சிகளிடம் எதிர்பார்க்கிறோம் ஊழல் ஒழிப்பு சம்பந்தமாக, கடந்த 10 ஆண்டுகளில் நமக்கு ஏற்பட்ட அனுபவமாக இருக்கட்டும், அதே நேரத்தில் பல தன்னார்வலர்கள் சேர்ந்து ஆராய்ச்சி செய்து மற்ற பல மாநிலங்களோடெல்லாம் ஒப்பிட்டு என்னென்ன சட்டங்கள் தேவைப்படுகிறது என்பதெல்லாம் பார்த்து ஒருங்கிணைத்து இந்த மேனிஃபெஸ்டோவானது ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. ஊழல் ஒழிப்பு என்பதை இன்று பல கட்சிகள் தொடர்ந்து அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழிப்போம், ஊழலை வேறறுப்போம், யாரெல்லாம் ஊழல் செய்தார்களோ அவர்களை சிறையில் தள்ளுவோம், இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பல வாக்குறுதிகளை கேட்டிருக்கிறோம். ஆனால் ஊழல் ஒழிப்பு என்பது ஒரு சிஸ்டமிக் அப்ரோச் இருப்பது மிக மிக முக்கியமானது. அப்பொழுது என்ன அவர்கள் ஊழலை ஒழிக்க சட்ட ரீதியாக என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்ற போகிறார்கள் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமானது. அப்போ ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது உலக அளவுல பல்வேறு வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. அதோடைய மிக முக்கியமான வழிகளாக நாம பார்ப்பது என்ன அப்படின்னா, ஒன்று வெளிப்படைத்தன்மை. அரசாங்கத்துல வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும், அரசாங்கத்தில் பொறுப்புடைமை இருக்க வேண்டும். ஸோ இதை தான் நம்ம டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இன் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்றோம். மூன்றாவதாக மக்கள் பங்கெடுப்பு. எந்த ஒரு அரசு திட்டமாக இருந்தாலும் மக்கள் பங்கெடுப்பு மிக மிக அவசியமானது என்பதை பார்க்கிறோம். அதனால டிரான்ஸ்பரன்சி பிளஸ் அக்கௌண்டபிலிட்டி பிளஸ் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன், மக்களுடைய பங்கெடுப்பு. அப்போ என்ன இருக்கக்கூடாது, ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏகபோகமான உரிமைகள், மிக முக்கியமாக மோனோபொலின்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு பல ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட்ல பல இடங்கள்ல அந்த மோனோபோலி என்று இருக்கும் பொழுது, அதில் ஒப்பந்தங்கள்ல வெளிப்படைத்தன்மை இல்லாத பொழுது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகிறது. அதே மாதிரி டிஸ்கிரிஷன், ஒரு பாரபட்சமாக விருப்ப அதிகாரம். ஸோ அவர்களுக்கு யாருக்கு தேவையோ அதற்கு ஏற்றாற் போல் ஃபிக்ஸ் செய்து கொள்ளக்கூடிய அதிகாரங்கள். ஸோ இதுவுமே ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்கிறோம். அதனால இந்த மேனிஃபெஸ்டோவை இதன் அடிப்படையில் டிரான்ஸ்பரன்சி பிளஸ் அக்கௌண்டபிலிட்டி பிளஸ் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் மைனஸ் மோனோபோலி மைனஸ் டிஸ்கிரிஷன், இதன் அடிப்படையில் தான் இந்த மேனிஃபெஸ்டோவானது ரிலீஸ் செய்யப்படுகிறது. அப்போ இதில் ரொம்ப முக்கியமான தேவையாக நான் அக்கௌண்டபிலிட்டியிலிருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். அக்கௌண்டபிலிட்டி நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா, இன்று ரொம்ப முக்கியமாக மக்கள் நேரடியாக ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை அப்படின்னா லஞ்சம். எந்த ஒரு அரசு அலுவலகத்திற்கு போனாலும் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடியது லஞ்சம். அப்போ இதற்கு லஞ்சம் ஒருவேளை ஒரு 15 நாட்களுக்குள்ள வாரிசு சான்றிதழ் கொடுக்கணும், ஆனா ஒரு தாலுக்கா அலுவலகத்தில் கொடுக்கல. அப்ப கொடுக்கலன்னா அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கு, உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? 15 நாட்கள் மேல டிலே பண்றாங்கன்னா அதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் லஞ்சம் எதிர்பார்த்து தான். அப்போ அந்த இடத்துல ஒரு சிட்டிசனுக்கு, நம்ம குடிமக்களுக்கு அந்த அதிகாரி மேல நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம், லஞ்சம் இல்லாமல் அவருக்கு அந்த சேவை பெறுவதற்கான அதிகாரத்தை தான் சேவை பெறும் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுல ஒரு சிட்டிசன்ஸ் சார்ட்டர் இருக்கணும், ஒவ்வொரு சர்வீஸும் எத்தனை நாட்களுக்குள் வழங்கப்பட வேண்டும் என்று. அதை மீறும் பொழுது ஒரு குடிமகனுக்கு அதன் மீது ஒரு புகார் தெரிவிக்கக்கூடிய வழிமுறை இருக்கணும். அந்த வழிமுறையின் மீது உடனடியாக அந்த துறையின் ஒரு மேலதிகாரியை விசாரித்து 15 நாட்களுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத கேட்கிறோம். அவர் எடுக்காத பொழுது எப்படி தமிழ்நாடு தகவல் ஆணையம், இன்ஃபர்மேஷன் கமிஷன் என்று இருக்கிறதோ அதே மாதிரி சர்வீசஸ் கமிஷன் என்று ஒன்று இருக்க வேண்டும். அது இருவரையும் அழைத்து, யாருக்கு இப்ப பட்டா கிடைக்கல, வாரிசு சான்றிதழ் கிடைக்கல, அவரையும் கூப்பிடணும், அதே மாதிரி அந்த அதிகாரியும் கூப்பிட்டு அந்த சர்வீஸ் லஞ்சம் இல்லாமல் அவருக்கு பெற்று தருவது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலையாக பார்க்கிறோம். அதே மாதிரி அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை, பெனால்ட்டியும் போடக்கூடிய அதிகாரம் இருக்கணும். இதுதான் ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்றோம். இதற்கு நம்ம அறப்போர் இயக்கத்தில் ஏற்கனவே ஒரு மாடல் பில் ஒன்று தயார் செய்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்து இந்த மாடல் பில்லை கொடுத்திருந்தோம். 2021 இதை கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. 2020 முதல் அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ்ல கவர்னர் வாசித்ததில் சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு வரப்படும் இந்த அரசாங்கத்தில் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அரசாங்கம் 5 ஆண்டு காலம் முடிய போகுது, இது வரைக்கும் சேவை பெறும் உரிமை சட்டம் வரவில்லை. ஸோ அந்த சேவை பெறும் உரிமை சட்டம் மிக மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இரண்டாவது லோகாயுக்தா.
ஒரு விசாரணை நடந்ததுன்னா, இன்னைக்கு ஊழல் நடந்ததுன்னா அது ஒரு தன்னிச்சையான விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. தன்னிச்சையான விசாரணைக்கு தான் லோகாயுக்தா என்ற அமைப்பு வேண்டும் அப்படின்னு சொல்றோம். லோகாயுக்தாங்கிற சட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு, ஆனால் அதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதில் பல்வேறு விதமான மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் மேனிஃபெஸ்டோல குறிப்பிட்டிருக்கிறோம். என்ன மாதிரியான மாற்றங்கள் தேவை அப்படின்னா, இன்னைக்கு ஒரு லோகாயுக்தாக்கு தமிழ்நாட்டில் ஒரு எஃப்ஐஆர் போடக்கூடிய அதிகாரம் கூட கிடையாது. அவர்கள் ஒரு வழக்கில் முகாந்திரம் இருக்கு என்றால் நேரடியாக ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவர்களை ப்ராசிக்யூட் செய்வதற்கான வேலைகளை கூட செய்ய முடியாது. அவர்கள் ஈவன் ஒரு பிரிலிமினரி என்கொயரி ஆரம்ப கட்ட விசாரணை செய்ய வேண்டும் என்றால் கூட விஜிலன்ஸ் கமிஷனுக்கு தான் அவங்க ஃபைல் அனுப்பணும். ஸோ எந்த ஒரு அதிகாரமுமே இல்லாத ஒரு சட்டமாக இன்று தமிழ்நாட்டில் லோகாயுக்தா சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. அப்போ இதுல பல மாற்றங்கள், ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் நாங்கள் என்ன சொல்றோம், நீங்க தனியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் உருவாக்க தேவையில்லை. இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை என்று தனியாக ஒன்று இயங்கிறது, ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். இதை ஒட்டுமொத்தமாக நீங்கள் இதற்கு கீழாக லோகாயுக்தாக்கு கீழாக கொண்டு வர வேண்டும். லோகாயுக்தாலே 3 விதமான தன்னிச்சை தன்மையை கொண்டு வர வேண்டும். ஒன்று பினான்ஸ்ல, 2வது ரெக்ரூட்மெண்ட்ல. இப்போ லோகாயுக்தாவுடைய தலைவர் ஒரு நேர்மையானவராக இருந்தால்தான் அது நேர்மையாக விசாரிக்க முடியும். அப்ப நேர்மையானவர் ஒரு தலைவராக வருவதற்கு எப்படி ஒரு செலக்ஷன் கமிட்டி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அது சீஃப் மினிஸ்டரும் அந்த செலக்ஷன் கமிட்டியில் இருக்கணும், எதிர்கட்சி தலைவரும் இருக்கணும், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டும் இருக்கணும். இது போன்ற ஒரு பரவலான குழு இருந்தாதான் ஒரு நேர்மையானவர் அங்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆளுங்கட்சிக்கு மட்டும் இன்னைக்கு பல கமிட்டியில எப்படி இருக்கும்னா, சீஃப் மினிஸ்டர், ஸ்பீக்கர் இவங்க தான் இருப்பாங்க மெஜாரிட்டியா, எதிர்கட்சி தலைவர் இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா, எதிர்கட்சி தலைவர் வராங்களோ இல்லையோ இவங்க முடிவு பண்ணிக்கலாம், மெஜாரிட்டி இங்க இருக்கிறதுனால. அப்போ இவர்கள் ஆளுங்கட்சிக்கு தேவையான ஆளை நியமிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் இன்ஃபேக்ட் எலெக்ஷன் கமிஷன்ல கூட இது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை ரிமூவ் பண்ணாங்க. பார்லிமெண்ட்ல அவர் இல்லாமல் ஒரு கமிட்டியை உருவாக்கினாங்க. அதற்கு நாடு தழுவிய ஒரு எதிர்ப்பு கூட வந்தது. ஸோ அதனால ஒரு தன்னிச்சையான அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றால் பரவலான ஒரு செலெக்ஷன் கமிட்டி இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு லோகாயுக்தாவை நீங்கள் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது நாம ரொம்ப முக்கியமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுவும் 2021 வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டது. ஆனால் இதன் மீது நாங்கள் ஏற்கனவே இதில் ஒரு மாடல் பில்லும் தயாரித்து இதற்கும் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இன்று வரை இதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும், லோகாயுக்தாவை சீர்திருத்துவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். 3வதாக பாதுகாப்பு. இன்னைக்கு ஊழலை பற்றி கேள்வி கேட்பவர்கள், அது சிஸ்டத்துக்குள்ள இருப்பவர்களாக இருக்கட்டும், வெளியில் இருப்பவர்களாக இருக்கட்டும், இருவருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்து வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது பல ஆண்டு காலமாக கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒன்று. நீங்க தகவல் அளிப்போருக்கு பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர்களுடைய பெயர் வெளியே வராம, ரொம்ப முக்கியமா இன்னைக்கு ஒரு ஹானஸ்ட் அபிஷியல் இருக்கிறாருன்னா அவருடைய பெயர் வெளியே வராம அவரால் புகார் கொடுக்க முடியணும் ஒரு ஊழலை பற்றி. அது இன்னைக்கு அந்த மாதிரி இல்லாததுனால நம்ம நாடு புறாம சத்யேந்திர துபே போன்ற பலரை இழந்திருக்கிறோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்டை மாநில கட்சிகள் இங்க நம்ம மாநிலத்துல நம்ம மாநில அதிகாரிகளுக்கு, நேர்மையான அதிகாரிகளுக்கு அதை கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய, ரொம்ப முக்கியமா என்விரான்மெண்டல் கரப்ஷனை பார்க்கக்கூடியவர்கள், இன்னைக்கு பல இல்லீகல் மைனிங் போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை எடுத்து யாராவது கேள்வி கேட்டாலே மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு எப்படி ஆளாடுறாங்கன்னு கடந்த 1 வருடமாக தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு, ஹியூமன் ரைட்ஸ்ல வேலை செய்பவர்களுக்கு, தகவல் அறியும் உரிமை சட்டத்தை வைத்து வேலை செய்பவர்களுக்கு, இவர்களும் ப்ரொடெக்ஷனுக்கான ஒரு மெக்கானிசம் விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்கிறோம். 4வதாக அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு ஊழல் தடுப்பு சட்டத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் 2018 வந்தது. அந்த மாற்றம் என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா, அந்த சட்ட திருத்தம் இன்னைக்கு ஊழலுக்கான விசாரணையே காலி செஞ்சிடுச்சு. எந்த ஒரு விசாரணையாக இருந்தாலும் அந்த துறையின் மேலதிகாரியிடமே, கம்பீட்டன்ட் அத்தாரிட்டியிடமே அனுமதி வாங்கினால்தான் லஞ்ச ஒழிப்பு துறையால் ஒரு விசாரணை கூட துவங்க முடியும் என்ற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. அப்ப என்ன ஆகும், பெரும்பாலும் அந்த துறையுடைய தலைவரே அந்த கரப்ஷன்ல இன்வால்வ்டா இருப்பாரு. ஒரு துறையில ஒரு சீஃப் இன்ஜினியர் மேல அலிகேஷன் வருதுன்னா, சீஃப் இன்ஜினியருக்கு மேல இருக்கக்கூடிய செக்ரட்டரிக்கு அது தெரியாம நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் கம்மியா தான் இருக்கும். அப்ப நீங்க அதற்கு அப்ரூவல் நீங்க செக்ரட்டரி கிட்டே போய் வாங்கணும் அப்படின்னு சொன்னா செக்ரட்டரி அப்ரூவலே கொடுக்க மாட்டார் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு, அதை விசாரணை ஆரம்பிக்கவே. இது போன்ற விசாரணையே துவங்காமல், விசாரணை துவங்கினாலும் அடுத்தது எஃப்ஐஆர் போடுவதற்கு மீண்டும் ஒரு அனுமதி வாங்கணும். அப்ப இந்த மாதிரியான ஒரு ப்ரையர் அப்ரூவல் முறையை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு 2018. இதன் மீது நம்ம தொடர்ந்து இதை மாற்றுவதற்கு மாநில கட்சிகளும் ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த செய்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெறுவதற்கு அவர்கள் வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டிருக்கிறோம். கடைசியாக அந்த அக்கௌண்டபிலிட்டியில ரொம்ப முக்கியமாக என்விரான்மெண்டல் கரப்ஷனை பத்தி நாங்கள் தனியாவே எழுதியிருக்கிறோம். ஏன்னா
இன்று வந்து மிகப்பெரிய இழப்பு தமிழ்நாட்டிற்கு ஏற்படக்கூடியது. இது போன்ற மைனிங் போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய இழப்பு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். கடந்த 15-20 ஆண்டுகள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கிரானைட் ஸ்கேம் எடுத்துக்கோங்க, பீச் சாண்ட் மைனிங் ஸ்கேம் எடுத்துக்கோங்க, நீங்க குவாரி இல்லீகல் மைனிங் எடுத்துக்கோங்க, சாண்ட் மைனிங் எடுத்துக்கோங்க. இந்த 4ல மட்டுமே கிட்டத்தட்ட இது வந்து கண்ணுக்கு நம்ம நம்ம கைக்கு புலப்படாத அளவுல அது லட்சக்கணக்கான கோடி வரைக்கும் கூட போகும் அப்படிங்கிற அளவுல இந்த இழப்புகள் இருக்கு இந்த 4 சேர்த்தீங்கன்னா. அப்போ இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஊழலை நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொன்னா இதற்கான வழிமுறைகள் இன்னைக்கு வந்து இல்லீகல் மைனிங்கை ரெகுலரைஸ் பண்றதுக்கான ஜிஓ கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் திரும்ப பெறுவதற்கு அரசியல் கட்சிகள் ப்ராமிஸ் பண்ணணும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்க வந்து இன்னைக்கு ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம் மைனிங்ல நாங்க கேன்சல் பண்ணுவோங்கிறது சொல்லணும். ரொம்ப முக்கியமாக சட்டப்படி 100% சட்டவிரோதமாக வெட்டி எடுக்கப்பட்ட அனைத்து மினரல்ஸையும் நாங்கள் திரும்ப அதை பெறுவதற்கு 100% காஸ்ட்டை வந்து ரெக்கவர் பண்றதுக்கான நடவடிக்கைகள் எடுப்போம், கிரிமினல் நடவடிக்கை எடுப்போம் என்பதை அவர்கள் ப்ராமிஸ் செய்யணும் அப்படிங்கிறத கேட்கிறோம். இதுல இருந்து வெளிப்படைத்தன்மை. ஸோ இந்த வெளிப்படைத்தன்மை அடுத்தது நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா வெளிப்படைத்தன்மையில இப்போ ஈவன் இந்த மைனிங் மாதிரி எடுத்தீங்கன்னா கூட இன்னைக்கு வந்து மக்களுக்கு எந்த இடத்துலயே எவ்வளவு மைனிங் பண்ணணும், அலௌடு, எவ்வளவு ஆழம் பண்ணலாம், எவ்வளவு அகலம் பண்ணலாம், எந்த ஐடியாவும் கிடையாது. அப்போ டிரான்ஸ்பரன்சிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. இன்னைக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்துல செக்ஷன் 4ல அரசாங்கமே முன் வந்து எல்லா தகவல்களையும் முன் வந்து வைக்கணும் என்பது இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடும் மிக மோசமாக இந்த விஷயத்துல இதுவரை நம்ம எந்த தகவலையும் ஆன்லைன்ல வைக்கிறதே கிடையாது. பல டிபார்ட்மெண்ட்ஸ்ல நீங்க எதுவுமே பார்க்க முடியாது. இன்னைக்கு கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் அரசாணைகள் கூட ஆன்லைன்ல இல்லை. ஒரு சில அரசாணைகள் தான் ஆன்லைன்ல போடப்படுது. பெரும்பாலான அரசாணைகள் மறைக்கப்படுகிறது. அப்போ ஒரு அரசாணைங்கிறது ரொம்ப அடிப்படையானது. இது கூட ஆன்லைன்ல இல்லை. அப்போ இன்னைக்கு வந்து நீங்க டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை அப்படின்னு நம்ம பேசும்பொழுது செக்ஷன் 4 அவர்கள் கம்ப்ளை செய்வதற்கான ரொம்ப முக்கியமான வேலைகள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. செக்ஷன் 4 படி அனைத்தும் அரசாங்கங்களே முன் வந்து அவங்க வைக்கணும் அப்படிங்கிறத நாம வந்து கேட்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டிரான்ஸ்பரன்சின்னு நம்ம பேசும்பொழுது எந்த ஒரு இன்னைக்கு பட்டாலேருந்து எல்லா விஷயங்களுக்கும் ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கே தவிர ஏதோ ஒரு வகையில் அந்த பிசிக்கல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை வச்சு ஏதோ ஒரு வகையில் இப்போ நீங்க பிளான் அப்ரூவல் எடுத்தீங்கன்னா அரசாங்கம் சொன்னாங்க நாங்க பிளான் அப்ரூவல் எல்லாமே ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுல ஒரு சைட் வெரிஃபிகேஷன் வைக்கிறாங்க. ஏன்னா அந்த சைட் வெரிஃபிகேஷனுக்காக நபர் போறாரு, அங்க போகும் பொழுது அதற்கான லஞ்சம் வாங்கப்படுகிறது. அப்போ எண்ட் டு எண்ட் ஆன்லைன் என்பது வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர உண்மையிலேயே பிராக்டிஸ்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அப்போ இந்த சர்வீசஸ் எல்லாம் இணையதளம் வழியாகவே முழுவதுமாக இன்னைக்கு ரோடோடைய வித்தை செக் பண்றதுக்கும் பிளாட்டோட சைஸை செக் பண்றதுக்கும் அங்க போய் தான் பண்ணணுங்கிறது கூட அவசியம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே இருக்கு. இன்னைக்கு ரோடோடைய வித்து கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய பிளான் அப்ரூவல் டிபார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு ரோடோட வித்து எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்கன்னா அதை விட அபத்தம் வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க கிட்ட தான் அதோடைய முழு டேட்டா இருக்கிறது. ஸோ இது போன்ற விஷயங்களை வந்து அவர்கள் வீட் அவுட் பண்ற ரொம்ப ஸ்பெசிபிக்கா இது போன்ற அதிக லஞ்சம் இருக்கக்கூடிய துறைகள்ல வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு ரெஜிஸ்டர் அது மட்டும் தான் இன்னைக்கு இருக்கிற பட்டா மட்டும் தான் நீங்க ஆன்லைன்ல பார்க்க முடியும். கடந்த 5 டிரான்சாக்ஷன் 5 பட்டா மாறுதல்கள் என்ன நடந்தது என்பது வெளிப்படையாக சொல்ல வேண்டும். யூடிஆர் இன்னைக்கு ஆன்லைன்ல போடப்படலை. 1911 ரீசெட்டில்மெண்ட் ரெவென்யூ ரெஜிஸ்டர் இன்று ஆன்லைன்ல போடப்படலை. இதெல்லாம் வந்து வெளிப்படையாக ஆன்லைன்ல போட்டாதான் நம்மளுடைய பொது நிலங்கள் மிகப்பெரிய அளவில் களவாடப்படுவதை நாம் தடுக்க முடியும், கொள்ளையடிக்கப்படுவதை நாம் தடுக்க முடியும். ஸோ இதையெல்லாம் வந்து மிக மிக முக்கியமானதாக நாங்கள் பார்க்கிறோம். அதே போல மக்கள் பங்கெடுப்பு என்று வரும்பொழுது ஏரியா சபை இன்னைக்கு வந்து ஏரியா சபை என்பது அர்பன் செட்டப்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அதோடைய இம்ப்ளிமெண்டேஷன் எவ்வளவு மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். எப்படி கிராம சபை இருக்கிறதோ அந்த மாதிரி ஏரியா சபை என்பது நகரங்கள்ல இருக்கணும். ஆனால் அதுல முதல் பிரச்சனையே எங்க அப்படின்னா ஏரியா சபை உறுப்பினர்களாக யார் இருப்பார்கள் என்பது நாமினேட்டட். ஸோ அரசியல் கட்சிகள் அவங்களுடைய கட்சிக்காரங்களா வெறும் நாமினேட் பண்றதுக்கான ஒரு வழிமுறையாக இதை பயன்படுத்துறாங்க. அப்ப ஏரியா சபை என்பது ஒவ்வொரு வார்டுலையும் 10 ஏரியா சபைகள் அமைக்கலாம் இருக்கு. அப்ப 10 ஏரியா சபைகள் அமைக்கலாம் அப்படின்னும் போது அந்த ஏரியா சபை என்பது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அது எப்படி பஞ்சாயத்து எலெக்ஷன் மாதிரி கட்சி சிம்பிள் இல்லாம அந்த மாதிரி பார்ட்டி அஃபிலியேஷன் இல்லாம அது போன்ற தேர்தல்கள் நடக்கும். அந்த மாதிரி 10 ஏரியா சபை உறுப்பினர்கள் யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் வார்டு கமிட்டியில இருக்கணும். அப்ப இவர்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி இருக்கணும். இன்னைக்கு போட்ட பிளாட்ஃபார்மையே எப்படி நல்ல பிளாட்ஃபார்மை உடைச்சு திரும்ப போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு பாக்குறோம்.
அதற்கு காரணம் அந்த ப்ரையாரிட்டி, இந்த வேலை நடக்க வேண்டும் என்பதை யார் முடிவு செய்கிறார்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மக்கள் கையில, இந்த மாதிரி ஏரியா சபை கையில வரும்பொழுதுதான் அந்த மக்கள் வந்து ஏரியா சபை என்பது அந்த இருக்கக்கூடிய எல்லா ஓட்டர்ஸும் மீட் பண்ணி எங்க ஏரியாவுக்கு என்ன தேவைங்கிற ப்ரையாரிட்டியை அவங்க சொல்லணும். அந்த ப்ரையாரிட்டிக்கு ஒரு லீகல் சாங்டிட்டி வேணும். அந்த ப்ரையாரிட்டி படிதான் திட்டங்கள் வந்து வகுக்கப்படணும். ஸோ இதற்கான வழிமுறையை ஏரியா சபையில் அப்போ சட்டத்திலேயே, அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட்ல அந்த சட்டங்கள்லேயே அந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிறத நாம இந்த இதுல கேட்டிருக்கிறோம் மேனிஃபெஸ்டோல. அடுத்ததாக நான் சொன்னது போல, நான் எல்லாத்தையும் சொல்லலை, எல்லாத்தையும் எழுதியிருக்கிறோம் டீட்டெயிலா. ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்றேன். ஸோ மோனோபோலியையும் டிஸ்கிரிஷனையும், ஸோ ஏகபோக உரிமை இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரேஷன்ல நம்ம ஊழல்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு. காரணம் என்னன்னா, ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் போட்டி போட முடியும், அந்த ஒரு நிறுவனம் மட்டும்தான் டெண்டரையே வின் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி இன்னைக்கு முட்டையில எடுத்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல அப்படிதான், இன்னைக்கு ரேஷன்ல போக்குவரத்து எடுத்தீங்கன்னா அப்படிதான். நிறைய டிபார்ட்மெண்ட்ல ஒரே ஆட்டில் மட்டும்தான் டெண்டர் எடுக்க முடியும் என்ற நிலை இருந்து வருகிறது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான இப்போ நம்ம அதில் பார்த்துருக்கிறோம், கிறிஸ்டிங்கிறவங்க அவங்க மட்டும்தான் 3 முருகர் பேரால 3 கம்பெனி பேரை வச்சு போட்டி போட்டாங்க. ஸோ இது போன்ற மோனோபோலியை தடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் நாங்கள் வந்து அந்த மோனோபோலியை எடுக்கிறது. அதுல ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்கிறோம். முதல்ல வந்து தமிழ்நாடு டெண்டர் டிரான்ஸ்பரன்சி சட்டத்திலேயே ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். சிங்கிள் பிட்டாக இருக்கக்கூடிய டெண்டர்கள், ஒருவேளை பினான்சியல் பிட் ஸ்டேஜ்ல ஒருவர் தான் போட்டி போடுகிறார் என்ற நிலை இருந்தால் அது ஒப்புக்கொள்ளக்கூடாது, அதை கேன்சல் செய்ய வேண்டும் என்பதை சட்ட திருத்தமாகவே கொண்டு வர வேண்டும் என்று சொல்றோம். அதே மாதிரி இ டெண்டர்ஸ் என்பது எண்ட் டு எண்ட் ஆன்லைனாக இருக்கக்கூடியது. நாங்கள் அனைத்து ஒப்பந்தங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டோம். ஆனால் அரசுல வந்து இது மிகப்பெரிய அளவுல நாங்கள் பலமுறை சந்தித்து புஷ் பண்ணி எல்லாம் செஞ்சும் கூட அவர்கள் கடைசியாக கொண்டு வந்த இ டெண்டர் வழிமுறை ஏப்ரல் 1, 2024 முதல் அமல்படுத்தப்பட்ட அந்த இ டெண்டர் வழிமுறையில என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, 25 லட்சத்திற்கு மேல இருக்கக்கூடிய டெண்டர்கள் மட்டும் ஆன்லைன் டெண்டர்களாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி விஷயங்கள் 50 லட்சத்திற்கு மேல இருக்கக்கூடிய டெண்டர்கள் மட்டும் ஆன்லைன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏனென்றால் நிறைய டெண்டர்கள் 20 லட்சம், 10 லட்சம், இல்ல ஈவன் 50 லட்சம் இருக்கக்கூடிய டெண்டரையே 25 லட்சம் டெண்டராக பிரித்து போடுவது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் மூலமாக இதை முறியடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அல்ல எல்லா 1 லட்சத்திற்கு மேல இருக்கக்கூடிய அனைத்து ஒப்பந்தங்களும் இணையதளத்தில் எண்ட் டு எண்ட் ஆன்லைனாக போடுவதற்கான சட்ட திருத்தமும் மிக மிக அவசியம் என்று பார்க்கிறோம். அதனால இதையும் செய்ய வேண்டும் என்று நம்ம கேட்டிருக்கிறோம். நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்துல தான் அந்த எண்ட் டு எண்ட் ஆன்லைனுடைய முக்கியத்துவம் என்ன. நேற்றைய தினம் ஒரு செய்தி வந்திருக்கிறது. சென்னை மாநகராட்சியில எப்படி ஒப்பந்தங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க, சைட் விசிட் சர்டிபிகேட் என்ற பெயர்ல அவர்கள் வந்து இன்னைக்கு பிக்சிங் பண்றாங்க, அதன் மூலமாக லஞ்சம் எப்படி வாங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பல போராட்டங்களுக்கு பிறகுதான் சென்னை மாநகராட்சியில மிஷினரி சர்டிபிகேட் என்பதை கேட்கக்கூடாது, ஒரு பிசிக்கல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டே இருக்கக்கூடாது, ஆன்லைன்லயே அனைத்து விஷயங்களும் அப்லோட் செய்யற மாதிரி இருக்கணும்ங்கிறத சொல்லியிருந்தோம். ஆனால் மிஷினரி சர்டிபிகேட் என்ற வார்த்தையை மாற்றிவிட்டு, மிஷினரி சர்டிபிகேட் தான் சர்க்குலர்ல இருக்கு, அப்ப நாங்க இப்ப சைட் விசிட் சர்டிபிகேட் கேட்கிறோம் பேரை மட்டும் மாத்தி கடந்த 2 ஆண்டுகள்ல மீண்டும் வந்து பழைய நிலைக்கு போகக்கூடிய நிலைமையை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள் மாற்றுவது மிக மிக முக்கியமானது. இது மட்டும் இல்லாமல் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அனைத்து சட்டங்களும் வெளிப்படையாக அரசாங்கம் ஒரு சட்டம் இயற்றுவதற்கு முன்பு மக்கள் பார்வைக்கு வைத்து மக்கள் கருத்தை கேட்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இன்னைக்கு ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் அந்த பிஹேவியரல் ட்ரைனிங்கும் அரசாங்கம் ஃபோக்கஸ் செய்ய வேண்டியது முக்கியம். ஏன்னா நிறைய அதிகாரிகள் உள்ளுக்குள்ள வரும்போது நான் ஒரு நேர்மையா ஏதாவது நான் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வருபவர்கள் ஒரு 50% மக்களாவது இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர்களுக்கான எந்த ஒரு ட்ரைனிங்கும் இல்லாம ஒரு கரப்ட் எக்கோசிஸ்டம்குள்ள அவங்க வந்து மாட்டிக்கும் பொழுது அவர்களும் ஊழல்வாதிகளாக மாறுவது வந்து ரொம்ப சீக்கிரமா மாறிடுறாங்க. அப்போ அதற்கான ஒரு பிஹேவியரல் ட்ரைனிங் ஆரம்பத்தில் இருந்தே தொடர்ந்து அவங்களுக்கு வந்து எம்பத்தினா என்ன, கருணைனா என்ன, அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள்னால எப்படி வந்து மாற்றங்கள் உருவாகலாம், அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள்னால என்ன மாதிரி உயிர்கள், ஒவ்வொரு உயிரும் பாதிக்கப்படும், இதை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கான, அவங்களே அதை பற்றி பேசி ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கான எந்த ஒரு மெக்கானிசமும் கிடையாது. அது பேசும் பொழுதுதான் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை கூட உணர்வார்கள். அந்த மாதிரி பிஹேவியரல் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது பாக்குறோம். ஸோ இதை தவிர நம்ம வந்து போலீஸ் ரிஃபார்ம்ஸ், எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் இதை பற்றிலாம் பேசியிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு தேர்தல்னு வரும்பொழுது கேஷ் ஃபார் ஓட் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஸோ அதனால அதுல ரொம்ப முக்கியமாக இது ஒரு எலக்ட்ரல் ரிஃபார்ம்ங்கிறது மத்திய அரசாங்கத்தை தான் நம்ம அழுத்தம் கொடுத்து பார்லிமெண்ட்ல தான் மிகப்பெரிய அளவில் செய்ய முடியும். ஆனால் நாங்கள் அரசியல் கட்சிகளிடம் ஒன்று கேட்கிறோம், நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்பதை அரசியல் கட்சிகள் ஒவ்வொருவரும் வாக்குறுதியாக கொடுக்க வேண்டும்.
இன்னைக்கு நாங்கள் வந்து ஓட்டுக்கு பணம் வாங்க வேண்டாம் என்று நாங்கள் மக்களிடத்தில் பிரச்சாரம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம், மக்களிடம் பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி அரசியல் கட்சிகள் நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்றும் அவங்க எடுக்கணும். எலக்ட்ரல் ரீதியா மத்திய அரசாங்க பார்லிமெண்ட்ல சொல்லி நம்ம பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான சேஞ்ச் என்னன்னா, இந்த மாதிரி தேர்தல் மாதத்திற்கு ஒரு 6 மாத காலம் முன்பு வரை எந்த விதமான கேஷ் டிரான்ஸ்பரோ, இந்த மாதிரி பரிசு பொருட்கள், அரசியல் கட்சிகள் பரிசு பொருட்கள் கொடுப்பதோ இல்ல அரசாங்கத்தில் இருந்து கேஷ் டிரான்ஸ்பர், அது ஏற்கனவே இருக்கக்கூடிய இப்போ 1000 ரூபாய் உரிமை தொகையாக இருந்தால் அது கண்டினியூ ஆகிறதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த தொகையை அதிகப்படுத்தி கொடுப்பதோ அல்லது பல்காக கொடுப்பதோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தேர்தல் அந்த மாதத்திலிருந்து 6 மாத காலம் முன்பு வரை அது போன்ற எதுவும் செய்வதற்கான ஒரு தடை இருக்கணும். அப்பொழுதுதான் இவர்கள் வந்து பல்வேறு வழிகளில் இது போன்ற விஷயங்களை தேர்தல் காலத்துல ஓட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான வழிமுறைகளை செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுதான் இந்த மேனிஃபெஸ்டோவுடைய சுருக்கம். இதை அனைத்து அரசியல் கட்சிகளையும் சந்தித்து அவர்களுக்கும் நாங்கள் இன்னைக்கே அனுப்புறோம். அவர்களை சந்தித்தும் அவர்களுக்கு இந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் சொல்ல போறோம். ஸோ இது வந்து நீங்களும் ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் இதை மக்களிடத்திலும் எடுத்துட்டு போய் இதற்கான விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும்படி கேட்டுக்கிறோம். நன்றி. ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா அவர் 23 சப்மிட் பண்ணிட்டாரு. 26 அடுத்த எலெக்ஷன் வரும்போது இன்ன வரைக்கும் அது அப்டேட் டேபிள் பண்ணல, பப்ளிக்கோ அதை டிஸ்க்ளோஸ் பண்ணல, ஆர்டிஐயோ வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த அன்டெலிவர்ட் ஆல் ப்ராமிஸ் வந்து எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு ஒரு ப்ராமிஸ் இல்லை, பல வாக்குறுதிகள் அவர்கள் நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறது பார்க்குறோம். அதில் ஸ்மார்ட் சிட்டி ஒரு முக்கியமான ஒன்று. ஸ்மார்ட் சிட்டியில் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், 2021 வெள்ளம் வந்த பொழுது முதலமைச்சர் அவர்கள் காரில் உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு 10 ஊடகவியாளர் போய் கேட்கிறார், என்ன பண்ண போறீங்க, நாங்கள் இதற்கு கமிஷன் அமைக்க போறோம், இது சும்மா விட மாட்டோம், இது வந்து கடந்த ஆட்சியில் நடந்த ஊழல்கள் தான் காரணம் அப்படிலாம் வந்து சொன்னார். ஆனால் அதற்கு அந்த தாவிடார் குழு அமைக்கப்பட்டு அந்த தாவிடார் குழு அறிக்கை தயார் செய்து அவர்கள் சமர்ப்பிச்சது யார்கிட்ட அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாஸ் டிபார்ட்மெண்ட், MAWS டிபார்ட்மெண்ட். அந்த மாஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ரட்டரியாகவே யார் இருக்கிறார்கள் என்றால் கார்த்திகேயன் IAS. அவர் தான் சென்னை மாநகராட்சியில் அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் நடத்தும் போது கமிஷனராக இருந்தவர். ஸோ அவருக்கு கீழே நடந்த முறைகேடுகளை அந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் இன்னைக்கு அவருக்கு கீழேயே கொடுத்துருக்குறாங்க, தாவிடார் கமிட்டி கொடுத்துருக்குறாங்க, அதை வெளியிடக்கூட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதன் மீது ஒரு FIR-ம் இருக்கிறது. நாங்கள் கொடுத்த புகாரில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு FIR நாங்கள் நீதிமன்றம் வரை சென்று நீதிமன்றத்தில் ஆணை வாங்கி அதன் மீது ஒரு FIR-ம் போடப்பட்டு இருக்கிறது. ஸ்மார்ட் சிட்டியில் இவர்கள் பண்ண விஷயங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கிட்டத்தட்ட ரெடிமிக்ஸ் கான்கிரீட்லாம் 2 மடங்குக்கு மேல ரேட்டு போடப்பட்டெல்லாம் அவங்க டெண்டர் போட்டிருந்தாங்க. இது அனைத்தும் FIR-ஆகவும் இருக்கிறது. ஆனால் இன்று வரை குற்றப்பத்திரிகையும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக FIR போட்டு 2 ஆண்டுகளாகியும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. பெரும்பாலான ஊழல்கள்ல FIR-ஏ நீங்கள் KP பார்க் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க, FIR கூட கிடையாது. அதே போல இங்க நடந்ததும் இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் நாங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம், கோர்ட்ல வந்து போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு FIR-க்காக தொடர்ந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும். இது எல்லாத்துலேயுமே நீங்க டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா கிளாசிக் கேஸ். என்னன்னா கிட்டத்தட்ட 2023 ஜூலைல நாங்கள் கொடுக்குறோம் புகார். ஆனால் அந்த ப்ரையர் அப்ரூவல் இவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை 1 மாத 2 மாத காலத்திலேயே அரசாங்கத்திற்கு எங்களுக்கு என்கொயரி பண்றதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கறாங்க. 2 ஆண்டுகளாக அனுமதி கொடுக்கல அரசாங்கம். ஸோ அதனாலதான் நாங்கள் சொல்றோம், அந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல அந்த ப்ரையர் அப்ரூவல் வாங்கணும், முன் அனுமதி அரசாங்கத்திடமிருந்தே வாங்க வேண்டும் என்பது அதை விட மோசடி வேற எதுவும் இருக்க முடியாது. அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா எந்த ஊழலும் விசாரிக்கப்படாது. இன்னைக்கு நாங்கள் நீதிமன்றம் போனதற்கு பிறகு நாங்கள் இதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம், நீதிமன்றத்தில் வந்து சொல்றாங்க. நாங்கள் சொல்றோம் 2 வருடம் பிரிலிமினரி என்கொயரிங்கிறது 2 மாசம் பண்ண வேண்டியது, 2 மாசம் பண்ணிட்டு FIR போட வேண்டிய ஒரு விஷயம் 2 வருஷம் கழிச்சு இப்பதான் பிரிலிமினரி என்கொயரிக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோன்றாங்க. அப்போ நாங்க இது மேல் நேரடியாக FIR பதிவு செய்ய வேண்டும், இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறது என்று வாதாடி கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இன்று இருந்து வருகிறது. அதனாலதான் நம்ம சொல்றோம், இதுல வந்து ஒரு சிஸ்டமிக்காக இதுல மாற்றங்கள் கொண்டு வந்தால் ஒழிய அதற்கான இன்ஃபேக்ட் இன்னைக்கு சிஸ்டத்தை வந்து இன்னும் ரெட்ரோகிரேடா நம்ம வந்து 10-20 ஆண்டுகளை நம்ம வந்து பின்னோக்கி எடுத்து செல்லக்கூடிய விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. தகவல் அறியும் உரிமை சட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை டைல்யூட் பண்ணியிருக்கிறாங்க மத்தியில். இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல டைல்யூட் பண்ணியிருக்கிறாங்க. மாநில அரசு எல்லாம் ப்ராமிஸ் பண்ணாங்களோ
லோகாயுக்தா சீரமைப்புன்னு சொன்னாங்க, சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க, இது எதுவுமே கொண்டு வரல. ஸோ இது வந்து மிகப்பெரிய அளவுல மக்களை தான் பாதிக்கிறது. இந்த ஊழல் ஒவ்வொரு நாளும் மக்களை பாதித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். கேபி பார்க்ல இன்னைக்கு போனா கூட சவுறு இடிஞ்சு விழுது. உங்களுக்கு அந்த சவுறு அப்படியே பூசு விழறதை வந்து நீங்க இன்னைக்கு கூட பார்க்கலாம். 4 ஆண்டுகள் ஆகியும் கூட அவர்களுக்கு எந்த ஒரு விடிவும் கிடைக்கல அப்படிங்கறத தான் நம்ம வந்து பாக்குறோம். சார், இந்த டிவிஎஸ்சியோட எஃபிஷியன்சி எப்படி சார் பாக்குறீங்க? லாஸ்ட் 5 இயர்ஸ்லயே கைனியர் ஸ்கேம்னா ஃபர்ஸ்ட் ஷெல்டர் ஸ்கேம் நிறைய வந்து அவங்ககிட்டயே இருக்கு. பட் எதுலயுமே வந்து இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. எந்த ஒரு 5-6 விசிபிள் கரப்ஷன் கேசஸ்லயே வந்து தேர் நாட் ப்ராக்ரஸ் அட் ஆல். 5 இயர்ஸ் முடிஞ்சிச்சு. சரி, லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இன்னைக்கு ஒரு அரசாங்கத்தின் கூண்டுக்கிளியாக தான் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து எந்த விதமான அவர்கள் ஒரு எஃப்ஐஆர் கூட போடுவதற்கான அதிகாரம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் அரசாங்கம் வந்து பிடிச்சி வச்சுட்டு நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சிலதெல்லாம் ஓரல் ஆர்டர்ஸ், பஸ் ஷெல்டர்லாம் இல்ல அரசாங்கம் இறையன்பு இருந்த காலத்திலேயே அதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் ஒரு ஓரல் ஆர்டர்ல இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடாம வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் கேள்விப்படுறோம். ஸோ இது போன்ற விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறையோட பர்ஃபார்மன்ஸும் மிகப்பெரிய அளவுல சரிந்திருக்கு. கடந்த 4 வருடங்கள்ல மிகப்பெரிய அளவுல சரிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 260-270 எஃப்ஐஆர்கள் 2020, 2021 காலங்களில் ஃபைல் செய்து கொண்டிருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிலே பாதிக்கு பாதி தான் எஃப்ஐஆர் 120, 130 என்ற நிலைக்கு வந்துவிட்டது. ஸோ லஞ்ச ஒழிப்புத்துறையால இன்னைக்கு வந்து ஒரு வழக்கு போடுவது கிடையாது. அப்படியே இன்று எப்படி வழக்குகளை மூடலாம் என்றுதான் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதானி நிலக்கரி இறக்குமதியில நீங்க நான் கொடுங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கவர்னர்கிட்ட போயிட்டு இதன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை செய்ய மாட்டேங்குது, கவர்னர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு கொடுத்தார். இன்று அதே அந்த அதானி நிலக்கரி இறக்குமதி ஊழல்ல யாருமே ஒரு வழக்கு கூட போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசில் இருந்தே லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கடந்த 2 மாதங்களாக நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரில் இருந்துட்டு வருது. அதை எப்படியாவது மூட வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் இருந்து வருகிறது. இந்த மேம்பாலம் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல மற்ற இடங்கள்லயும் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு எல் ஷேப்ல இருக்கு, 2வது பம்பியா இருக்கு, அதுல போனீங்கன்னா எகிரி குதிக்குது, ஒரு பிரிட்ஜ் வந்து இப்படிதான் கட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது போன்ற விஷயங்கள் உடனடியாக அரசாங்கம் வந்து ஒரு விசாரணையாவது இதுல செய்யணும். இப்போ நீங்க திருவண்ணாமலையில இப்ப மாநில நெடுஞ்சாலைத்துறையில இது ஒரு விஷயம் கிடையாது. திருவண்ணாமலையில தண்டராம்பட்டு பக்கத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், புதிதாக கட்டிய பாலம் 3 மாதங்கள் அடித்து செல்லப்பட்டது. அந்த பெங்கல் புயல் வரும் பொழுது 3 மாதத்தில் அடித்து செல்லப்பட்டது ஒரு புதிய பாலம். அப்போ இவ்வளவு அப்பட்டமாக 16 கோடி ரூபாய் செலவழிச்சு செய்யறாங்க, 3 மாசத்துல அடிச்சுட்டு போகுது. இதன் மீது ஒரு எஃப்ஐஆர் கிடையாது, ஒரு இன்ஜினியரை சஸ்பெண்ட் பண்ணல, எதுவுமே நடக்கல. இதன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையில் நம்ம புகார் கொடுத்திருக்கிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை இதன் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்று அரசாங்கத்திடம் அனுமதி கேட்டிருக்கிறது. அனுமதி கொடுக்காமல் இவர்கள் 1.5 ஆண்டு காலமாக வைத்திருக்கிறார்கள். நாங்க ஜென்ரலா அந்த மாதிரி பார்ப்பது கிடையாது. அந்த மாதிரி சொல்றது ரொம்ப கஷ்டம். நான் ஏன் கஷ்டம் அப்படின்னு சொல்றேன்னா, நாங்கள் ஒரு சில துறைகள்ல தான் நம்ம வந்து கவனம் செலுத்துறோம், அந்தந்த துறைகள்ல தான் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நீங்க ரேஷன் துறை அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரேஷன் துறையில பருப்பு, சக்கரை, பாமாயில் போன்ற விஷயங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டிருப்பதை கட்டுப்படுத்தி பல பேர் போட்டியிடுவது போல முறை கொண்டு வந்தோம். அதில் ஒரு மாற்றம் வந்தது. ஆனால் வேறு சில வழிகளில், உதாரணத்துக்கு டிரான்ஸ்போர்ட், பிடிஎஸ் டிரான்ஸ்போர்ட்ல ஒரு மிகப்பெரிய ஊழலை புதிதாக இவங்க அரங்கேற்றினாங்க. அந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பொங்கல் இதுல வந்து ஒரு குற்றச்சாட்டு கூட வந்தது, நீங்க பாத்தீங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு துறையும் இப்போ நீங்க மின் வாரியம் எடுத்தீங்கன்னா, மின்சார வாரியம் வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்க நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பில் ஏறுவதற்கான ஒரே காரணம் இந்த மின்சார வாரியத்தில் நடக்கக்கூடிய ஊழல்கள் தான். ஏன்னா மின்சார வாரியத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் போன்ற ஊழல்கள் நடக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இதோடைய இழப்பு ஒவ்வொரு ஆண்டும் அரசாங்கம் எங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இழப்பு அப்படின்னு காண்பிக்கும் போது, மின்சார வாரியம் காண்பிக்கும் போது, அதை அரசாங்கம் ஒரு சப்சிடி கொடுத்து அவர்கள் நம்மளுடைய வரிப்பணத்திலிருந்து அதுக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தாலும் அது நம்மளுடைய வரிப்பணம் தான். 2வது, இல்லை என்றால் எங்களால் வேற எதுவும் செய்ய முடியல, வேற இந்த பாரத்தை வந்து நாங்கள் மக்கள் தலையில் தான் எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று கரண்ட் பில்லை ஏத்துறாங்க. அப்பயும் நம்ம தான் பாதிக்கப்படுறோம் நேரடியாக.
அதனால இது போன்ற விஷயங்கள் இன்னைக்கு மின்சார வாரியத்தில் எல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். நாங்க கடந்த ஆட்சியில் நடந்ததையும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை ஊழல், இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல்கள் மீதும் அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அது அந்த ஊழல்கள் வந்து குறைந்தபாடு இல்லை அப்படிங்கிறது இல்ல. அதை தான் நான் சொல்றேன். அது சொல்லக்கூடிய இடத்துல நான் இல்லைன்றேன். ஏன்னா நாங்க வந்து எல்லா துறைகளையும் எடுத்து ஒரு கம்பேரிசன் பண்ணோம்னா நாங்க சொல்ல முடியும். ஆனால் அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் நாங்கள் எங்கெல்லாம் எங்களுக்கு தகவல்கள் வருகிறதோ ஊழல்கள் நடக்கிறது என்ற விவரங்கள் வருகிறதோ அதை பேஸ் பண்ணி தான் நான் எங்களால் என்ன சொல்ல முடியும்னா கடந்த ஆட்சியிலும் நிறைய ஊழல்கள் நடந்தது, இந்த ஆட்சியிலும் நிறைய ஊழல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத தான் நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். அதை தான் வெளியேற்றோம். அதே போல ஊழல் பண்ணிருக்காங்க, வழக்கு பதிவு இல்ல இன்னைக்கு நேருடைய அந்த ஊழல்ல ரொம்ப அபத்தமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தெளிவாக ஆதாரங்கள் எப்படி எந்த அளவிற்கு வெளிவந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய யாரோ கவி பிரசாத் என்ற நபர் வந்து ஒப்பந்தங்கள் எல்லாம் முடிவு செய்கிறாருன்னு சொல்றாங்க. அவர் வந்து முதலமைச்சரோட இருக்கக்கூடிய போட்டோ இருக்குன்றாங்க. அவர் தான் ரொம்ப கிங் பின்னா இருந்து எல்லா இடங்களுக்கும் போய் செட்டிங் பண்றாருன்றாங்க. அவருடைய நேருடைய பிரதருடைய நிறுவனத்திலேயே ஒரு டைரக்டரா இருந்தவர், வேலை செய்தவர்னு வந்து சொல்லப்படுகிறது. எப்படி கிட்டத்தட்ட 7.5% 10% வந்து லஞ்சம் வாங்கப்படுவதாக சொல்லப்படுது. அப்படி லஞ்சம் வாங்குகிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக இதெல்லாம் வந்து பல எவிடன்சஸ், பல போன்லேருந்து இதுலேருந்து எடுத்ததெல்லாம் அவங்க கிளியரா காமிக்கிறாங்க. அப்போ இது வந்து என்ன இருக்கு, நேரடியாக முகாந்திரம்லாம் தாண்டியே எவிடன்சஸ் இருக்கு. ஸோ ஒரு முகாந்திரம் இருந்தாலே எஃப்ஐஆர் பதிவு செய்து தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வளவு ஆதாரங்கள் வெளியே இருக்கு அப்படின்னும் போது லஞ்ச ஒழிப்புத்துறை இதன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யாததே அவர்கள் நேருவை காப்பாற்ற வேண்டும், ஒரு அமைச்சரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கில் தான் ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையே இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து பார்க்க முடியும். ஆமா, இது எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் எனக்கு தெரிந்த ஆட்கள், எனக்கு தெரிந்த நபர்களுக்கு வந்து நீங்க டெண்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வருண் ஐபிஎஸ் பேர் வருது, பண்டி கங்காதர் அவருடைய பேர் வருது, இந்த மாதிரி பல பேருடைய பேர்கள் வருது, ஐஏஎஸ்கள் பேர் வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து எதை காட்டுகிறது? ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு சிவில் சர்வன்ஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிக்கக்கூடியவர்கள் ஊழலில் இவ்வளவு நெக்ஸஸ்ல ஈடுபட்டாங்க அப்படின்னு சொன்னா நாடு என்ன ஆகும்? அப்போ இன்னைக்கு அதுதான் மிகப்பெரிய டிராஜடியாக இருக்கிறது. இன்னைக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு பக்கம் தன்னிச்சையாக இயங்க முடியல, இன்னொரு பக்கம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸை காப்பாற்றுவதற்காக இன்னைக்கு நாங்க வந்து முன்னாள் அமைச்சர் வேலுமணியோட வழக்கு நாங்க குற்றப்பத்திரிகைக்கு போவதற்கு கண்டெம்ட் போட்டு கண்டெம்ட்டுக்கு மேல கண்டெம்ட் போட்டிருக்கிறோம். அதுல 2 ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய ஃபைல மத்திய அரசாங்கத்துக்கு ப்ராசிக்யூஷன் சாங்ஷனுக்கு அனுப்பாம பப்ளிக் செக்ரட்டரி 20 மாத காலமாக காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். இதுதான் 20 மாத காலமாக அவங்க வந்து அவங்களுடைய வேலை என்ன, போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி வந்ததுன்னா அது அவங்க வந்து அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும், ப்ராசிக்யூஷன் செக்ஷன், அவங்களுக்கு எந்த ரோலும் கிடையாது. ஆனால் 20 மாத காலமாக சக ஐஏஎஸ் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக அவங்க ஃபைலையே அனுப்பல ப்ராசிக்யூஷன் சாங்ஷனுக்கு. இதனால் இன்னைக்கு குற்றப்பத்திரிகை 2.5-3 ஆண்டு காலம் வந்து டிலே ஆயிருக்கு இந்த ஒரு விஷயத்துல. அப்போ இது கண்கூடாக எப்படி வந்து ஊழலை காப்பாற்றுவதற்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் வேலை செய்கிறார்கள், ஊழலிலேயே நேரடியாக அவர்கள் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் காண்பிக்கிறது. கண்டிப்பாக கைது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம். என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செம்மன், அவர் வந்து மைனிங் டிபார்ட்மெண்டோடைய மினிஸ்டராக இருக்கிறார். அவருடைய மகன் பேரிலேயே அந்த விஷயங்கள் எடுக்கப்பட்டு, செம்மன் விஷயங்கள் எடுக்கப்பட்டு, அப்போ இது நேரடியாக ஒரு குவிட் ப்ரோக்கோ, நீங்க வந்து உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்களுக்கே ஒரு பெனிஃபிட் பெறுவதற்காக நீங்க மைனிங் லைசன்ஸ் கொடுத்திருக்கிறீங்க, அதில் கொடுக்கப்பட்ட அளவை விட அதிகமாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் குற்றச்சாட்டு. அப்ப அப்படி இருக்கும் பொழுது நேரடியாக ஆதாயம் பெற்று இருக்கிறாங்க. அந்த ஆதாயம் பெற்றும் கூட அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை அந்த அரசுல அப்படின்னு சொன்னா இது ஒரு நேரடியான ஆதாரங்களாக தான் பார்க்கிறோம். ஆனால் இதை இவங்க ப்ராசிக்யூஷன்ல இவங்க ஒழுங்கா வச்சு வாதாடி இருக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல் இதுல. அதனால இது என்ன தீர்ப்பு வருகிறது என்று பார்ப்போம். தவறு செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டனை பெற வேண்டும்.
ஆனா அந்த திட்டத்திற்கு மேலாக கூடுதல் தொகையை கொடுக்கறதே பிரச்சனை இருக்கு. இது தேர்தல் ஆணையம் தடுத்துக்கணுமா, இல்ல ஒரு அரசு ஒரு சட்டம் ஏற்றி அதை தடுக்கணுமா, என்ன சொல்ல வந்தீங்க? இதை பொறுத்தவரை தேர்தல் சீர்திருத்தங்கள்ல இது ஒரு முக்கியமான சீர்திருத்தமாக நாங்க கோருகிறோம். என்னன்னா இது வந்து பாராளுமன்றம் தான் இதற்கான சட்டத்தை பாஸ் பண்ணணும். ஆனால் பாராளுமன்றம் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் இதை பாஸ் பண்றதுக்கு இது வரைக்கும் தயாராக இல்லை. தேர்தல் ஆணையமும் இதை நோக்கி வந்து பாராளுமன்றத்தை புஷ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவர்கள் சைட்ல இருந்து. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த பரிசு பொருட்கள் நீங்க கடந்த 2-3 மாதங்களாக போனீங்கன்னா சேப்பாக் போங்க, துணை முதலமைச்சருடைய கான்ஸ்டிடுவன்சில, மற்ற இடங்கள்ல போங்க, பிரைஸ் அந்த ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கேரியர் கொடுக்குறாங்க, ஹாட் பாக்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் மதுரையில பார்த்தோம், அங்கேயும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் போன வருஷம் கொடுத்தாங்களா? அதுக்கு முன்னாடி வருஷம் பெரிய அளவுல மாதங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. தேர்தல் வரும்பொழுது நெருக்கத்துல ஒரு மிகப்பெரிய அளவுல இந்த மாதிரி மாதங்கள் கொடுக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது இன்னைக்கு அது லீகலா தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா லீகலா தப்பு கிடையாது. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வர வரைக்கும் அங்க ஒரு வெல்ஃபேர் மெஷர்னு சொல்லுவாங்க லீகலா. ஆனா அது ஒரு எத்திக்கலா மாரலா தப்பு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சொல்ல முடியும். அப்போ அதை ஒரு லீகலா தப்பா மாற்றுவது மிக மிக முக்கியமானது. அப்ப லீகலா தப்பா மாத்தணும் அப்படின்னு சொன்னா தேர்தல் மாதத்திற்கு 6 மாத காலம் முன்பில் இருந்து அரசியல் கட்சிகள் இது போன்ற பரிசு பொருட்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்றது ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஆஃப் ஓட்டர்ஸ் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்லயே அந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். அது அப்படி கொண்டு வரப்பட்டால் தான் 6 மாத காலத்துக்கு முன்பாக அரசியல் கட்சிகள் கொடுக்கக்கூடாது. ஸ்கீம்ல கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இருக்கிற ஸ்கீம் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அந்த 1000 தொடர்பதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் கோடை சிறப்பு ஒரு 2000 ரூபாய் கொடுப்பதோ இல்ல இப்ப இன்னைக்கு வந்து முதியோர் இதுல பல்கா 2-3 மாதங்கள் சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த போன்ற திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்க இல்லையா, இது போன்று பல்காக கொடுப்பதோ கோடை விடுமுறை என்று சொல்வதோ அந்த கோடை சிறப்பு திட்டம் என்று சொல்வதோ அனுமதிக்க கூடாது. அதனால அது 6 months விண்டோ இருந்தா தான் 6 monthsக்கு முன்னாடி கொடுப்பாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 monthsக்கு முன்னாடி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நாங்க ஏன் 6 monthsன்னு சொல்றோம்னா 6 மாத காலம் என்பது மக்கள் மறக்கக்கூடிய ஒரு அளவாக இருக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அது ஒரு இன்டியூஸ்மெண்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிங்கிறது நாங்க நினைக்கிறோம். அதனாலதான் நாங்க 6 மாத காலம் என்று சஜஸ்ட் பண்றோம். எடுக்கணும் இல்லையே. இன்னைக்கு மத்திய அரசாங்கமே பீகார்ல 10,000 ரூபாய் தேர்தல் நெருக்கத்துல எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோமே. சோ அவர்கள் அதற்கு தயாராக இல்லை. இன்னைக்கு மத்திய அரசாங்கமும் பாராளுமன்றத்தில் இதை பாஸ் பண்றதுக்கு தயாராக இல்லை. இது ஒரு சிவில் சொசைட்டி பிரஷர் மூலமாக இல்ல உச்சநீதிமன்றம் இன்னைக்கு அந்த ஃப்ரீபி கேஸ் ஹியர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய நேரங்கள்ல உச்சநீதிமன்றத்துடைய டைரக்ஷன் மூலமாக இது போன்ற சட்ட மாற்றங்கள் வருது. அவங்களுக்கு ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூ பவர் இருக்கு. அப்ப அவர்கள் இதை வந்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். அதிகப்படியான கல்குவாரியில நிறைய கொள்ளைகள் இருக்குது. மக்கள் எல்லாம் கல்குவாரியில இறங்கி பெட்ரோல் கேனோட போராட்டம் பண்றாங்க. இது எப்ப முடிவுக்கு வரும்? இன்னைக்கு கல்குவாரி என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு பொருளாதார இழப்பு மட்டும் கிடையாது, சுற்றுச்சூழல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. இன்னைக்கு ஒரு கல்குவாரியில வந்து வெடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த தூசி போய் பக்கத்துல இருக்கக்கூடிய விவசாயியுடைய பூல உட்காரும் போது மகசூல் பாதிக்கப்படுகிறது. இன்னைக்கு வந்து வீடு கிராக்கு, அங்க சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள் அந்த வெடி அளவுக்கு அதிகமாக வெடிக்கும் பொழுது வீடுகள் கிராக் விழுது, நிலத்தடி நீர் பாதிக்கப்படுகிறது. நேரடியாக இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான லாரிகள் போகும் பொழுது அந்த சாலை உடனடியாக அதோடைய தரம் கெட்டு போய் அந்த ரோடு ரொம்ப மோசமாகுது. பல ஆக்சிடென்ட் நடந்து கொண்டிருக்கிறது, உயிரிழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த சுற்றுச்சூழலுக்கு மலைகளே காணாமல் போய் கொண்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு சுற்றுச்சூழலுக்கே பாதிப்பான ஒரு விஷயத்துல நாங்கள் திருநெல்வேலியில ராதாபுரம் என்ற ஒரு தொகுதியில மட்டுமே கிட்டத்தட்ட 25 சட்டவிரோத குவாரிகள் 50 லட்சம் கனமீட்டர் எப்படி சட்டவிரோதமாக வெட்டி எடுத்திருக்கிறார்கள் என்பதை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக ஆதாரப்பூர்வமாக வெளிக்கொண்டு வந்து புகார் கொடுத்திருக்கிறோம். அப்படி புகார் கொடுத்து அவங்க அந்த 262 கோடி ரூபாய் போட வேண்டிய அபராதம், சப் கலெக்டர் போட்ட அபராதத்தை வெறும் 14 கோடியாக அரசாங்கம் குறைத்த போது இதை எதிர்த்து நாங்கள் வந்து இப்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறையிலையும் அரசாங்கத்திலையும் புகார் கொடுத்திருக்கிறோம். அதன் மீது செக்ரட்டரி அளவில் விசாரணை நடத்தி நாம் சொன்னது சரிதான் என்று உள்ளுக்குள் வந்து ஒரு ரிப்போர்ட்டும் இருப்பதாக நான் அறிகிறேன். ஆனாலும் கூட இப்ப இதை மாற்றுவதற்காக இந்த பெனால்டி போட்டு இதெல்லாம் மூடணும் இந்த குவாரி எல்லாம். ஆனால் அதை காப்பாற்றுவதற்காக இன்னைக்கு ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து நீங்கள் என்ன ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோ சட்டமோ என்ன சொல்லுதுன்னா ஒருவர் சட்டவிரோதமாக எடுத்திருந்தாங்கன்னா அந்த என்டையர் காஸ்ட் ஆஃப் மினரலை ரெக்கவர் பண்ணணும். ராயல்டி செனரேஜ் ஃபீன்னு என்ன சொல்லக்கூடிய ராயல்டி மாதிரி அது செனரேஜ் ஃபீயை வந்து நீங்க ஒரு முறையிலிருந்து 15 முறை வரை நீங்கள் வந்து அபராதமாக வசூலிக்க முடியும். அப்போ தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சட்டவிரோத குவாரிகள் மூலமாக வரக்கூடிய வருமானம் மட்டும் பாத்தீங்கன்னா 20,000 கோடி ரூபாயை தாண்டும்.
உண்மையிலேயே இவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாங்கன்னா. ஆனால் ஒரு சில 100 கோடிகளை மட்டும் வாங்கி கொண்டு விடுவிக்கக்கூடிய வகையில் இந்த ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆட்சியாளர்களே இதில் நேரடி பங்காக இருக்கும்போது, அதனால தான் நம்ம என்ன பார்க்குறோம்னா, கரூர்ல அந்த ஊடகவியலாளர்களை போய் தாக்கிய போது ஒரு எம்எல்ஏ, ரூலிங் பார்ட்டி எம்எல்ஏ உடைய சம்பந்தப்பட்ட குவாரி இவங்க தாக்கும் பொழுது இன்னைக்கு அந்த ரூலிங் பார்ட்டி எம்எல்ஏ ஹஸ் நாட் பீன் அரெஸ்டட். ஒரு எஸ்பி வந்து இந்த பக்கமும் பிரச்சனை, அந்த பக்கமும் பிரச்சனை, இந்த பக்கம் சிஎஸ்ஆர் கொடுத்துருக்கு, அந்த பக்கம் சிஎஸ்ஆர் கொடுத்துருக்கு ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுக்கிறார். இதை விட அபத்தம் என்ன இருக்கப்போ, ரூல் ஆஃப் லா என்பது இன்று இல்லாமல் போயிருக்கிறது. இன்னைக்கு சட்டவிரோத கல்குவாரிகள்னால ஒரு மாஃபியா ராஜ் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவர்கள் சட்டத்தை அவர்கள் கையில் எடுக்கலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. நான் இந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து சொல்லல. ஜகபர் அலி ஒரு வருடத்திற்கு முன்பாக கொல்லப்பட்டார் புதுக்கோட்டையில. புதுக்கோட்டையிலிருந்து தான் நம்மளுடைய கனிம வளத்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் வருகிறார். அப்போ அவருக்கு நன்றாக தெரியும் எப்படி கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு. ஆனால் அதற்கான எந்த நடவடிக்கை, நாங்கள் திருநெல்வேலி போகும்போது 25 வழக்கறிஞர்களை செட்டப் செய்து குவாரி தரப்பினர் வந்து அட்டாக் செய்ய வந்தாங்க. எங்களுடைய அட்வொகேட் மேல சேர வீசி அடிச்சு ஒரு வன்முறை செஞ்சாங்க. இன்று வரை அதன் மீது நடவடிக்கை இல்லை. அப்போ இது தொடர் நடவடிக்கைகளாக ரூல் ஆஃப் லா வந்து இன்னைக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இந்த சட்டவிரோத குவாரிகள்னால அப்படிங்கிறது. சரி, இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் மூடப்படுவது அப்படிங்கிறதே ஒரு மிக பெரிய பிரச்சனை. ஏன்னா கல்வியுடைய தரத்தை வந்து நீங்கள் அரசாங்க பள்ளியில உறுதி செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க இங்க ராயப்பேட்டால பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் சேப்பாக்ல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தொகுதியில ஒரு பள்ளிக்கூடம் மூடப்படுகிறது, ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம் மூடப்பட்டு அந்த குழந்தைகளிடம் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா, நீங்கள் வெளியே போங்க, பக்கத்து ஸ்கூல்ல படிங்க, இந்த ஸ்கூல் ரொம்ப மோசமாயிடுச்சு, நாங்க இதை இடித்து கட்டி கொடுக்கிறோம் என்ற வாக்குறுதியுடன் வெளியேற்றப்பட்டு அவங்க வெளியே போன உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ரெசல்யூஷனையே மாத்துறாங்க. மாநகராட்சி ரெசல்யூஷனையே மாத்தி இடிச்சிடறாங்க. பள்ளிக்கூடத்தை இடிச்சிட்டு ரெசல்யூஷனையே மாத்தி இப்பொழுது நாங்கள் இங்க ஒரு கல்யாண மண்டபம் கட்ட போறோம், கம்யூனிட்டி ஹால் கட்ட போறோம் அப்படின்னு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க. அப்போ இது போன்று ஏன்னா கம்யூனிட்டி ஹால் கட்டினா அந்த கவுன்சிலர்ல இருந்து அவர்கள் தான் சம்பாதிக்கிறார்கள். அவர்கள் தான் அங்க வந்து எந்த ஒரு பாத்திரத்திலேருந்து எல்லா விஷயங்களுக்கும் கான்ட்ராக்ட் அவங்க தான் செய்யறாங்க. ஸோ ஒரு பள்ளிக்கூடத்திலேருந்து அவங்க பணம் அடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது ஒரு கவுன்சிலருக்கு. ஆனால் ஒரு கல்யாண மண்டபத்திலேருந்து பணம் சம்பாதிப்பது என்பது எளிதாக இருக்கிறது. அதற்காக ஒரு கல்வி தரத்தையே இன்னைக்கு வந்து கைவிடுறாங்க அப்படிங்கிறத தான் நாம வந்து பார்க்குறோம். ஸோ அதனால இந்த மாதிரி அரசாங்க பள்ளிகளை மூடுவது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. உயர்கல்வியிலையும் நம்ம வந்து ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்துல எப்படி போலி பேராசிரியர்கள் மூலமா ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்தது என்பதையும் வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். இன்று அதன் மீது ஒரு எஃப்ஐஆர் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறத தவிர அதை தாண்டி மிகப்பெரிய நடவடிக்கைகள் இல்லை. தேங்க்யூ.